தொழில் முனைவோர் ஆக வேண்டும் என்று நினைத்தால் இந்த வீடியோ உங்களுக்கு மிக உதவியாக இருக்கும். இன்று வணிகம் தொடங்குவதற்கு முன் நீங்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான சில விடயங்களை பற்றி தான் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறோம். ஒரு வணிகம் தொடங்குறது என்பது ஒரு சுவாரஸ்யமான விடயமா இருக்கலாம். ஆனால் அது ஆரம்பிப்பதற்கு முன் சில முக்கியமான விஷயங்களை நாங்கள் தீர்மானிக்க வேண்டியிருக்குது. இதில் முதலாவதாக நாங்கள் தீர்மானிக்க வேண்டிய விடயம் ஃபைண்டிங் அ பிஸ்னஸ் ஐடியா. அதாவது ஒரு பிஸ்னஸ் ஒன்றை நாங்கள் ஆரம்பிக்கிறேன்னா அதுக்கு ஐடியா மிக முக்கியமானது. இதை வெளிப்படையாக கூறுறதுக்கு எங்களுக்கு மிச்சமே ஈஸியாக இருக்கும். ஆனால் அதை நாங்கள் செயற்படுத்த போகிறது மிகவும் அவதானமாக சிந்திச்சு செயற்பட வேண்டிய ஒரு விடயம் தான் இந்த ஐடியாங்கிறது. சந்தையில் ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கும். அந்த பிரச்சனைக்கு நாங்கள் எவ்வாறு அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணலாம்ங்கிறது தான் மிக முக்கியமாக நாங்கள் திங்க் பண்ண வேண்டிய விடயம். அதாவது ஒரு தனித்துவமான ஒரு கருத்தை நீங்கள் கண்டறியணும். சிந்திங்க, உங்களோட சாத்தியமான வாடிக்கையாளர் யாராக இருக்க முடியும், அவர்கள் சிந்திக்கும் பிரச்சனை என்னங்கிறத நீங்கள் பாருங்க. அதுக்கு உங்களோட பிஸ்னஸ் எவ்வாறு உதவி செய்யலும்னு சொல்லி பாருங்க. அதாவது உங்களோட கருத்து, உங்களோட ஆர்வம் மட்டும் இல்லாமல் இன்னைக்கு பணம் செலுத்த வேண்டிய ஒரு முக்கிய விடயமும் இருக்கு. மக்கள் நீங்க உங்களோட சிந்தனைக்கு அவங்க பணம் செலுத்துறது மிக முக்கியமான விடயம். இரண்டாவது நாங்கள் பார்க்க வேண்டிய விடயம் மார்க்கெட் ரிசர்ச். அதாவது மார்க்கெட் ரிசர்ச்ன்னு சொன்னால் சந்தை ஆராய்ச்சிங்கிறது. நீங்க ஒரு பிஸ்னஸோட ஐடியாவை எடுத்துட்டீங்க, அதை ஒரு பணமாக்க நீங்க நினைச்சிருக்கிறீங்க. அடுத்த நீங்க மார்க்கெட்டை பத்தி நீங்க ரிசர்ச் பண்ணணும். உங்களோட இலக்கு மெயினா சந்தையை புரிஞ்சு கொள்றதுல இருக்கணும். உங்களோட போட்டியாளர் கம்பெட்டிட்டர்ஸ் யாருன்றதை நீங்க ஐடென்டிஃபை பண்ணணும். அதாவது உங்களோட உள்ளூர்ல இருக்கிற, அதாவது இன்னைக்கு நீங்க இருக்கிற கரண்ட் மார்க்கெட்ல இருக்கிற சிச்சுவேஷன் என்னங்கிறத நீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு தெரிஞ்சுக்கொள்ளணும். அதாவது உள்ளூர் சந்தையை பத்தி இது உங்களோட ஐடியாவுக்கு இது எவ்வாறு செயற்படும், அதாவது உங்களுக்கு சூட்டபிள் எப்படின்னு சொல்லி பார்க்கணும். இது உங்களோட மற்றவர்களுக்கு நீங்க செய்யற ஐடியாஸ் உங்களோட கம்பெட்டிட்டர்ஸோட நீங்க ஒப்பிட்டு பார்க்கக்குள்ள அது எந்த அளவுக்கு அது சார்த்தகை ஆகுங்கிறத நீங்க பார்க்கணும். இதுக்கு நீங்க ஒரு சர்வே ஒன்று எடுத்தாலும் ஓகே. அதாவது நீங்க அந்த சர்வே எடுக்கணும் எப்படின்னு சொன்னா ஆன்லைன் மூலமா எடுக்கலாம். மார்க்கெட்டை நீங்களே மார்க்கெட்டுக்கு போய்த்து, அதாவது மற்ற ஆக்களோட நீங்க டிஸ்கஸ் பண்ணி அந்த மார்க்கெட்ல இருக்கிற சில கன்சியூமர்ஸோட நீங்க டிஸ்கஸ் பண்ணிடலாம். அதே மாதிரி நீங்க உங்களோட கம்பெட்டிட்டர்ஸோட நீங்க டிஸ்கஸ் பண்ணிடலாம். டிஸ்கஸ் பண்ணா உங்களுக்கு சரியான ஒரு மார்க்கெட்டை பற்றி உங்களுக்கு ஒரு ஐடியா ஒன்று வந்துடும். மூணாவது பார்க்கணும் பிஸ்னஸ் மாடல். அதாவது பிஸ்னஸ் மாடல்னா வணிக மாதிரின்னு சொல்லுவோம் தமிழ்ல. இப்போ நீங்க உங்களோட ஐடியாவை எடுத்துட்டீங்க, சந்தையை பத்தி ரிசர்ச் பண்ணிட்டீங்க, இதை நீங்க எப்படி பணமாக்குறேன்னு சொல்லி நீங்க அதாவது டிசைட் பண்ண போறீங்க. இதை நீங்க எவ்வாறு நீங்க பணமாக்கலாங்கிறத பத்தி நீங்க இப்ப யோசிக்கணும். அதாவது உங்களோட வணிக மாதிரி என்ன, அதாவது உங்களோட பிசினஸ் மாடல் என்ன. நீங்க அதாவது ஒரு ப்ராடக்டையோ ஒரு சர்வீஸையோ நீங்க இப்ப சேல் பண்ண போறீங்க. அந்த சேல்ஸ் பண்றது நீங்க எவ்வாறு நீங்க சேல் பண்ணலாம், அதுக்கு ஒரு பிரைசிங் ஒன்று நாங்க டிசைட் பண்ணணும். அடுத்தது அதுல அதை எப்படி நாங்க செய்ய போறோம், அதாவது இன்ஸ்டால்மெண்ட் பிளான்ல கொடுக்க போறோமா, இல்லாட்டி நாங்க அட்வான்ஸ் பேமெண்ட் எடுத்து கொடுக்க போறோமா, இல்லாட்டி அதை எவ்வாறு நாங்க செய்யறது ஒரு பிசினஸ் மாடல் ஒன்று நீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்க டிசைட் பண்ணிக்கொள்ளணும். நாலாவது விடயமா நாங்கள் நிதி திட்டமிடல், அதாவது ஃபினான்சியல் பிளானிங்னு சொல்றதை நாங்கள் பார்க்க போறோம். அதாவது பணம்ங்கிறது எப்போதும் ஒரு முக்கியமான விடயமா இருக்கு. நீங்க ஒரு தெளிவான ஒரு ஃபினான்சியல் பிளானிங் இல்லைன்னு சொன்னா நீங்க பிசினஸ்ல நீங்க ட்ராவல் பண்ண கஷ்டம், அதாவது சர்வை பண்ண கஷ்டம், அப்படிதான் சொல்லணும். பார்க்க போனா பிசினஸ்ங்கிறது ஒரு சர்வைவர். அதுல நல்லதும் இருக்கும் கெடுதியும் இருக்கும். நாங்க பிஸ்னஸ் பிளானிங் கொண்டு, அதாவது ஃபைனான்சியல் பிளானிங் கொண்டு இல்லாமல் போகிறோமோ அந்த டைமில் சந்தையிலேருந்து வணிகம் எங்களை தூக்கி வீசிடும் வெளியில். அப்போ நாங்கள் என்ன செய்யணும்டா சரியான ஒரு ஃபைனான்சியல் பிளானிங் கொண்டு போடணும். இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் பார்க்க போனோம் ஃபினான்சியல் பிளானிங்கிற இப்போ மெயினாக நாங்கள் பார்க்கணும், நீங்கள் செய்ய போகிற அதாவது பிஸ்னஸில்
ஒரு முதலாவது உங்களுக்கு இருக்கும், அதாவது ஆப்ரேஷன் காஸ்ட் ஒன்று இருக்கும். அதுக்கப்புறமா உங்களுக்கு நிர்வாக செலவு, அதாவது சாலரிஸ், மற்ற செலவுகள் எல்லாமே இருக்கும். அடுத்ததாக இருக்கும் விற்பனை விநியோக செலவு இருக்கும். அவங்களோட பிஸ்னஸில் அதை எப்படி நீங்கள் சந்தைப்படுத்த போகிறீங்க, அந்த மாதிரி செலவுகள் இருக்குது. அடுத்தது நிதி மற்றும் ஏனைய செலவுகள் இருக்குது. அப்போ அதெல்லாம் வந்துட்டு நீங்கள் எவ்வாறு பிளான் பண்ணி அதை எவ்வாறு செய்யலாங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளலாம். நல்லா அதில் நீங்கள் கிளியாரிட்டி மைண்டோட நீங்கள் இந்த பிஸ்னஸ் ஃபைனான்சியல் பிளானிங்கை நீங்கள் போடணும். அடுத்த நாங்கள் பார்க்க போகிறது லீகல் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டாஸ்க், அதாவது வந்துட்டு சட்ட மற்றும் நிர்வாக பணிகள். இப்போ இதில் நாங்கள் மெயினாக பார்க்கணும் என்னன்னு சொன்னால், ஒரு வியாபாரத்தை நாங்கள் ஒன்று இப்போ ஆரம்பிக்க போகக்குள்ள அது வந்து கட்டாயமாக ஒரு சட்ட ரீதியாக அங்கீகரிக்கப்பட்ட ஒரு வியாபாரமாக நாங்கள் இருக்கணும். அப்போ சட்டத்தின் மூலமாக அங்கீகரிக்கப்பட்ட ஒரு வியாபாரம் நாங்கள் செய்யணுமா இருந்தால் அந்த பிஸ்னஸை நாங்கள் பதிவு செய்கிறதுலேருந்து அதை ஒரு லீகலைஸாக எப்படி நாங்கள் கொண்டு போகலாங்கிற ஐடியாவை வந்துட்டு அதுக்கு சம்பந்தமான சில எக்ஸ்பர்ட்ஸ் இருக்கிறாங்க. ஒன்று லோயர்ஸ் இருப்பாங்க, இல்லாட்டி பிஸ்னஸ் கன்சல்டன்ட், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ், ஆடிட்டர்ஸ், இவ்வளோ நீங்கள் நாடுங்க. கட்டாயம் நாடி அவங்கள்ட்ட ஃபஸ்ட்டுக்கு ஐடியாஸ் சொல்லிடுங்க. இது எப்படி நாங்கள் இதில் நாங்கள் பதிவு செஞ்சுக்கிறோம், சட்ட ரீதியாக அங்கீகரித்துக்கொள்கிறாங்கிற விடயங்களை அந்தந்த நாட்டுக்கு ஏற்ற மாதிரி சில சட்டங்கள் இருக்கும். அந்த சட்டங்கள் எங்களுக்கு சில டைம் தெரியாமலுக்கு இருக்கலாம். இல்லாட்டி அதை பற்றி இன்றைக்கி படிக்கிறதுக்கு எத்தனையோ கூகுள் வலைத்தளம், மற்றும் ChatGPT, இந்த மாதிரி சில ஏஐ டெக்னாலஜி நிறைய இதுகள் இருக்குது, சோர்ஸ் எல்லாம் இருக்குது. அது மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளுங்க. அடுத்தது நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுற விடயமாக இருந்தால் ஒரு சிறந்த ஒரு வியாபார ஆலோசனை, அதாவது பிஸ்னஸ் கன்சல்டன்ட் ஒருத்தனை நீங்கள் மீட் பண்ணுங்கள். அதுக்கு நிறைய ஆடிட்டர்ஸ் இருக்குது. அவங்க மூலமாக மீட் பண்ணக்குள்ள அவங்களுக்கு இதில் நான் ஃபஸ்ட்டு பேசின நிறைய விடயங்கள் அவங்களும் சொல்லித்தரது மூலமாக உங்களுக்கு மேலதிகம் உங்களோட அறிவை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதாவது வந்துட்டு அடுத்ததான் நாங்கள் பார்க்க போகிற விடயம் வந்துட்டு பில்டிங் அ பிராண்ட். அதாவது வந்துட்டு ஒரு பிராண்டுங்கிறது எவ்வாறு முக்கியம்னு சொன்னால், நீங்கள் இன்றைக்கு சமூகத்தில் நீங்கள் யார், உங்களோட வணிகம் என்ன, உங்களோட பொருட்கள் என்னங்கிறத இது தீர்மானித்து கொள்கிற உங்களோட மக்கள் உங்களை அறிந்து கொள்றதுக்கான ஒரு முக்கியமான ஒரு விடயமாக தான் பிராண்டுங்கிறது இருக்குது. அதாவது வந்துட்டு ஒரு வணிகத்தில் நான் ஒரு சிறந்த ஒருத்தங்கிறத பிரதிபலிக்கிறது ஒரு பிராண்டிங். இப்போ நாம் எல்லாம் பார்த்துப்போம், KFCங்கிறது ஒரு பிராண்ட், அதே மாதிரி பீஸா ஹட்டுங்கிறது ஒரு பிராண்ட். இப்போ அந்த பிராண்டை வச்சு தான் மக்கள் இன்றைக்கு எல்லாத்தையும் தீர்மானித்து கொள்கிறார். அவங்களுக்கு தெரியும் பல விடயங்களுக்கு பிராண்டிங். இன்றைக்கு பிராண்டிங் அப்பல்ங்கிறது ஒரு பிராண்ட். இப்போ அந்த இதெல்லாம் வந்துட்டு தீர்மானிக்குது என்னன்னு சொன்னால், அந்த வியாபாரத்தை இன்றைக்கு முன்னெடுத்து செல்லுது. இப்போ நாங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் பார்க்குறா இருந்தால், இப்போ KFCங்கிறது ஒரு பிராண்ட் நேம். இப்போ அதில் வந்துட்டு உண்மையான கம்பெனி நேம் வந்து கென்டக்கி ஃப்ரைட் சிக்கனாக இருக்குது. ஆனால் அவங்க அப்படி அந்த புழு பேரை மக்கள் நினைவு வச்சுக்கொள்ள கஷ்டம். அதால் அவங்க ஒரு சிறிய குறிப்பிட்ட ஒரு பேருண்ட ஒரு பிராண்டிங்கை உருவாக்கி KFCங்கிற ஒரு கன்செப்டை வச்சுக்கோங்க. இன்றைக்கு நாங்கள் பிறந்த சிறிய பிள்ளை முதல் வயதான ஆட்கள் வரைக்கும் இன்றைக்கு KFCண்டா எல்லாருக்கும் தெரியும் சாப்பாடு. இப்போ அதுக்கு பிராண்டுக்கு போட்டி போடுறதுக்கு மற்றவங்களும் என்ன செய்யறாங்க, அதோட EFC, GFC அந்த மாதிரி போட்டி போடுறாங்க. அந்த பிராண்டிங்கை அவங்களுக்கு கிட்டமிட்டு நிற்கிறாங்க. அந்த பிராண்ட் மூலமாக அவங்களை அடையாளப்படுத்தி கொள்றதுக்காக அந்த பேரை யூஸ் பண்ணுறாங்க. அப்போ பிராண்டிங்கிறது எவ்வளோ முக்கியங்கிறது நீங்கள் தெரிஞ்சு கொண்டிருப்பீங்க. அடுத்த விடயமா பார்க்க மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிங்கிறது சந்தைப்படுத்தல் தந்திரம்ங்கிறது வந்துட்டு என்னன்னு சொன்னால், இன்றைக்கு ஒரு வியாபாரத்தை திட்டமிட்டு ரிசர்ச் பண்ணி எல்லாம் செஞ்சு நாங்கள் அதை மார்க்கெட்டில் நாங்கள் எவ்வாறு சந்தைப்படுத்த போகிறோங்கிறது மிக முக்கியம். சந்தைப்படுத்தல் தந்திரம்ங்கிறது அது பல விடயமாயிக்கும். அதாவது உங்களோட ப்ரொடக்ட் வைஸ், உங்களோட கம்பெனி, உங்களோட இருக்கிற சூழல், உங்களோட அரசியல், இதெல்லாம் வச்சு தான் பலதை தீர்மானிக்கப்படுது. அதை நீங்கள் இப்போ ஒரு மார்க்கெட்டிங் ஒரு தந்திரத்தை நீங்கள் எவ்வாறு செய்கிறேன் அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தேடிக்கொள்ளலாம். அதுக்கு தான் நான் சொன்ன மாதிரி நீங்கள் அதாவது வியாபார ஆலோசகர்களை மீட் பண்ணுவீங்க. இல்லாட்டி நீங்கள் கூகுள் மூலமான பல சந்தைப்படுத்தல் ஆப்பர்ச்சுனிட்டி இன்றைக்கு இருக்குது. டராஸ் வெப்சைட்ஸ், அதாவது ஸ்ரீலங்கா பல நாடுகளில் டராஸுங்கிறது இருக்குது, அமேசான் இருக்குது, ஈபேங்கிறது இருக்குது. அதன் மூலமாக சந்தைப்படுத்தல் வசதிகள் இருக்குது. எங்களை பற்றி நாங்கள் பிரபலமாக செஞ்சு கொள்றதுக்கு அதுக்கு காமர்ஸ் சிஸ்டம் நிறைய பேர் இருக்கிறாங்க. இல்லாட்டி ஒரு வெப்சைட் ஒன்று நாங்களே உருவாக்கி அதை வந்துட்டு நாங்கள் அதன் மூலமாக நாங்கள் சேல் பண்ணி கொள்ளையிடும். இவ்வாறு நாங்கள் பல விடயமாக நாங்கள் சந்தைப்படுத்தலை செஞ்சுக்கணும். இப்போ நாங்கள் பார்க்குற சுருக்கமாக நான் கூறுறா இருந்தால், ஒரு வணிகத்தை தொடங்குவதற்கும் ஒரு தனித்துவமான கருத்து, சந்தை ஆராய்ச்சி, நிதி திட்டம், சட்டப்பணி, பிராண்ட் உருவாக்கம், சந்தைப்படுத்த தந்திர அனைத்தையும் தீர்மானிக்க வேண்டும்.
ஒரு வணிகத்தை தொடங்குவதற்கு நேரம், முயற்சி மற்றும் திட்டமிடல் முக்கியமானது. ஆனா சரியான தயாரிப்புடன் நீங்கள் வெற்றியுடன் இருக்க வேண்டும். இது உங்களுக்கு ஒரு சிறந்த ஒரு வீடியோவா இருக்குன்னு நான் நம்புறேன். அடுத்த ஒரு டாபிக்ல நாங்க சந்திப்போம். வணக்கம். குட் பை.